இல்ல எனக்கு என்ன ப்ராப்ளம்னாக்க 2 பேர் பேசுறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியா இல்ல. அத உங்ககிட்ட நாங்க திருப்பி சொன்னபோது, நீ பேசிக்காகவே நாங்க காதுல போட்டுன்னுருக்கிறதே தப்புங்கிறத நீங்க கம்ப்ளீட்டா போட்டீங்க. அத போட்டு அத எடுத்தப்புறம் 2 மாத்துனப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருந்தது என்ன? கொஞ்சம் லைட்டா கேட்கல, எஸ்பெஷலி டிவி சவுண்ட் எனக்கு கேட்கல. அதனால நாங்க டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணோம். அவர் சொன்னா 50% வெரிக்கு ஃபால்ட்டு அண்டு ஒரு ஹியரிங் உங்களுக்கு வேணும்னா. ஸோ ஹி ரெக்கமெண்டட் யூ. தேங்க்ஸ் பிகாஸ் யூ கேம் அண்ட் பார்த்து எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எதது எந்தெந்தது எப்படி எப்படி இருக்கணும் சரியா பண்ணி வச்சுட்டு போனேன். வி ஆர் ஓகே. ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இவர் பேசுறதெல்லாம் கேட்டது. இவருக்கு வர கால் எல்லாம் எனக்கு கேட்டது. நான் என்ன பண்ணேன், அவரை கூப்பிட்டு டாக்டரை கூப்பிட்டு என்னன்னு கேட்கலாம்னு சொன்னேன். He contacted you and today you came and you told that நாங்க எங்களோட ஹியரிங் எய்ட மாத்தி வச்சுக்கிட்டோம் ஒரு சைடு. அவருக்கு வர கால் எல்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி அதை நீங்க கரெக்ட் பண்ணினீங்க. அதுக்கப்புறம் அந்த ஹியரிங் எய்ட்ல நான் மஞ்சள் பூசிக்கிறதுனால அந்த ஓரத்துல அந்த மஞ்சள் இது பட்டு அது கொஞ்சம் இதுவாயிடுது, அதனால ப்ராப்ளம் இருக்கு, டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லி அதையும் இன்னைக்கு எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்தேன். நவ் ஐ எம் ஃபைன். கிளாரிட்டி இருக்கு, சவுண்டும் நல்லா இருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி. இப்போ ஃபோன் பேசும்போது ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா சார் உங்களுக்கு? Nothing. Nothing. So overall it is very good. Yeah. Thank you so much. Thank you very much.